அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிறந்த நாளில் மே 12ஆம் தேதி எடப்பாடி பிறந்த நாளில் சத்தமின்றி எடப்பாடி தலையில் இடியை இறக்கிய லீமா ரோஸ் செய்த அதிரடி சம்பவம். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்தது போல கட்சிக்கு சேர்ந்த 2 மாதத்தில் ஒட்டுமொத்த கட்சியையும் நாசம் செய்து எடப்பாடியின் பதவிக்கே வேட்டு வைத்த லீமா ரோஸ். அப்படி என்ன நடந்தது? அதிமுக கட்சியை லீமா ரோஸ் சிதைத்தது எப்படி? எடப்பாடி பழனிசாமியின் தலையில் இடியை இறக்கியது எப்படி? அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எடப்பாடி அவர்களுக்கு மே 12ஆம் தேதி பிறந்த நாள். ஆனால் அந்த பிறந்த நாளில் அவருக்கு மிக பெரும் அதிர்ச்சி தான் கிடைத்தது. கடந்த 10 ஆண்டுகளாக அவர் கட்டி காத்த அதிமுக அதிகாரப்பூர்வமாக 2ஆக உடைந்திருக்கின்றது. எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்கள் விஜயின் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. இந்த கழகத்தில் அதிமுகவுடைய எம்எல்ஏ லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸுக்கு முக்கிய பங்கு இருக்கு என்ற தகவல் வெளியாகி எடப்பாடி அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். அதிமுக 10 ஆண்டுகளில் 3வது பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. முதலில் ஓபிஎஸ் கலகம் செய்த நிலையில் பிறகு எடப்பாடி கலகம் செய்தார். அதன் பிறகு எல்லாம் ஓரளவுக்கு சுமூகமாக போன நிலையில் இப்போது எடப்பாடிக்கு எதிராக அதிமுக எம்எல்ஏக்கள் திரும்பி இருக்காங்க. அதுவும் எடப்பாடி பிறந்த நாளான மே 12ஆம் தேதி இந்த மோதல் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. எடப்பாடி தலைமையிலான அதிமுகவினர் தாவேகாவுக்கு எதிராக இருக்காங்க. அவங்க சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்புலையும் தாவேகா அரசுக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க. அதே நேரம் சிபி சண்முகமும் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்களும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. இந்த பிளவுக்கு பின்னால பலர் இருந்தாலும் முக்கிய புள்ளி லீமா ரோஸ், லாட்டரி மார்டின், லாட்டரி குடும்ப லீமா ரோஸ் தான் இதற்கு முக்கிய பங்காற்றியிருக்காங்க. லாட்டரி அதிபர் சாண்டியாகோ மார்டினின் மனைவி தான் இந்த லீமா ரோஸ். கோவையை பின்னணியாக கொண்ட இவங்க நீண்ட காலமாகவே பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சற்று முன்பே அதிமுகவில் இணைந்தாங்க. அதற்கு முன்பு வரை ஐஜேகே கட்சியில் இருந்த இந்த லீமா ரோஸ் தேர்தலுக்கு சில காலம் முன்புதான் அதிமுகவில் ஐக்கியமானாங்க. அவங்களுக்கு திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பும் கொடுத்தார் எடப்பாடி. அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்று முதல் முறையாக எம்எல்ஏவாக சட்டமன்றத்திற்குள்ளாரவும் நுழைந்தாங்க. இந்த தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள்லேயே மிக அதிக சொத்து மதிப்பு கொண்டவங்க இவங்க தான். கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல் சொத்து இருக்கு. இந்த லீமா ரோஸ் முதல்வர் விஜயின் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்போது எடப்பாடிக்கு எதிராக 30க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கலகம் செய்திருக்கக்கூடிய நிலையில் அதில் லீமா ரோஸின் பங்குதான் முக்கியமானது. அதிமுகவுடைய அதிருப்தி கோஷ்டிக்கும், அதாவது வேலுமணி சண்முகம் அணிக்கும் விஜயின் தாவேகாவிற்கும் இடையேயான ஒரு தகவல் தொடர்பு பாலமாக இந்த லீமா ரோஸ் தான் செயல்பட்டு இருக்காங்க. தன்னுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா மூலமாக விஜய் தரப்பிற்கு தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிக்கொண்டே இருந்திருக்காங்க. லீமா ரோஸ் மட்டும் இல்லைனா நிச்சயமாக இந்த பிளவே நடந்திருக்காது. தாவேகாவுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், தன்னுடைய பண பலத்தால தான் இந்த பிளவையே இவங்க ஏற்படுத்தி இருக்காங்க. அதிகார ஆசை காட்டி, பதவி ஆசை காட்டி இவங்க இந்த பிளவை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. தாவேகாவிற்கு சென்றா நிச்சயம் அதிகாரமும் பதவியும் கிடைக்கும், அதற்கு நான் வழிவகை செய்கின்றேன் அப்படின்ட்டு எஸ்பி வேலுமணி மற்றும் சண்முகம் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளிடம் இவங்க பிரெயின் வாஷ் செய்திருக்காங்க. அதன் பிறகு இந்த தகவலை ஆதவ் அர்ஜுனாவிடம் சொல்லியிருக்காங்க. அதன் பின்பு என்ன நடக்குதோ, அங்கே என்ன நடக்குதோ
அதாவது அதிமுக வட்டாரத்தில் என்ன நடக்குதோ அது அனைத்தையுமே தாவேகாவினரிடம் சொல்லுவதுதான் இவங்களுடைய வேலையாக கடந்த ஒரு வாரமாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக மே மாதம் 5ஆம் தேதி இரவு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் லீமா ரோஸ் ஒரு அதிரடி பேட்டி ஒன்றையும் கொடுத்திருந்தாங்க. அதிமுக தாவேகா இடையே பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது, இபிஎஸ் அரசை வழி நடத்துவார் அப்படின்ற மாதிரி அவங்க அப்போது சொன்னதை யாரும் நம்பல. ஆனா உண்மையில அதிமுகவிற்குள் நிகழப்போகின்ற பெரும் பிளவிற்கான முதல் எச்சரிக்கை மணிதான் அப்படின்றத தற்போது அதிமுகவில் இருந்த அனைவரும் உணர்ந்திருக்காங்க. இதற்கு பின்னால ஒரு வலுவான கார்ப்பரேட் லாபி இருந்திருக்கின்றது. டெல்லிக்கு நெருக்கமான சில சக்திகளின் ஆலோசனையின் பேர்ல எம்எல்ஏக்களை தக்க வைக்கவும் அவர்களை தாவேகா பக்கம் இழுக்கவும் தேவையான உதவிகளை இந்த லீமா ரோஸ் செய்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கின்றது. அதாவது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜய் இடையேயான இந்த சந்திப்பு கூட பார்த்தீங்கன்னா லீமா ரோஸ் அவங்களுடைய ஏற்பாட்டின் பேர்ல தான் நடந்திருக்கின்றது. அதிமுகவை வேலுமணி முழுமையாக கைப்பற்ற வேண்டும் அப்படின்னா 2/3 பங்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தாதான் சட்டமன்றத்தில் சாத்தியம். அதற்கான வேலைகளையும் பார்த்தது இந்த லீமா ரோஸ் அப்படின்றது தான் பேர் அதிர்ச்சியாக எடப்பாடிக்கு அமைந்திருக்கின்றது. லால்குடி அதிமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இந்த லீமா ரோஸ் தேர்தல் முடிவுகள் வெளியான மறுநாளே, அதாவது மே 5ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா தாவேகா அதிமுக இடையே பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போதிலிருந்து அதற்கான உள்ளடி வேலைகளை பார்த்து அதிமுகவை 2ஆக பிளந்து 2/3 பங்கு எம்எல்ஏக்களை சிபி சண்முகம், எஸ்பி வேலுமணி பக்கம் இழுத்து தாவேகாவுக்கு ஆதரவு அளித்து ஒட்டுமொத்த நாரத வேலையையும் இந்த லீமா ரோஸ் கச்சிதமாக செய்திருக்காங்க அப்படின்றது தான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அதிர வைக்கும் உண்மைகள். இந்த லீமா ரோஸின் ஏற்பாட்டின் அடிப்படையில் முதல்வர் விஜய், சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட முக்கியமான, அதாவது 2/3 பங்கு எம்எல்ஏக்களை சிவி சண்முகத்தினுடைய அலுவலகத்தில் சந்தித்திருக்கின்றார். அந்த சமயத்திலேயே இந்த லீலா ரோஸ் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய கைகளை பிடித்து கண்களில் ஒற்றி கொண்டாங்க. நீங்கள் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய செய்கை இருந்தது. அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய பிளவுக்குமே இந்த லீமா ரோஸ் காரணமாகிட்டாங்க. எடப்பாடி தற்போது கண்ணீரில் மிதப்பதற்கும் இந்த லீமா ரோஸ் தான் காரணம். அன்று இந்த லீமா ரோஸுக்கு வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது எடப்பாடி செய்த வரலாற்று பிழை என்று தான் சொல்ல வேண்டும். அதிமுகவை 2ஆக பிளந்து பிறந்த நாள் அதுவுமா எடப்பாடியின் தலையில் இடியை இறக்கி ஒட்டுமொத்த பதவிக்கும் வேட்டு வைத்த இந்த லீமா ரோஸ் செய்த இந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.